விஎஸ் கார்ப்பரேட் பிஸ்னஸ் மாடல். ஆமாங்க, ரீட்டைல் ஜுவல்லரி கார்ப்பரேட் பிஸ்னஸ் மாடல். கார்ப்பரேட் ஜுவல்லரி எப்படி இயங்குது, கார்ப்பரேட் பேங்க்ஸ் எப்படி இயங்குதுன்றதை பார்க்க போகிறோம். என் பேர் சந்தோஷுங்க. நான் கரூர்ல இருந்து ஒரு 25 வருஷமா ரீட்டைல் கோல்டு ஜுவல்லரி, காயின்ஸ், புல்லியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறோம். இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட்டு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 39 மாவட்டங்கள் இருக்கு. கேரளா எடுத்தோம்னா 14 மாவட்டங்கள் இருக்கு. ஆந்திரான்ற சொன்னது இப்போ ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஆந்திரால 26 மாவட்டங்களும், தெலுங்கானால 33 மாவட்டங்களும் சேர்த்து 59 மாவட்டங்கள் இருக்கு. கர்நாடகா 31 மாவட்டங்கள். டோட்டல் பார்த்தோம்னா 142 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஆமாங்க, 142 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்போ இதோட கார்ப்பரேட் ஹெட் ஜெனரல் மேனேஜர் எப்படி பிளான் பண்ணுவார்னா, டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஷோரூம், ஒரு மாவட்டத்தில் ஒரு ஷோரூம், அது எந்த மெயின் பஜார்ல போடணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. இதே நம்ம சின்ன ஜுவல்லரி என்ன பண்றோம், 1 கோடி ரூபா கேபிட்டல், 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்றதுக்கு முதல்ல ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ரீட்டைலர் என்ன பண்ணுவார்னா, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுவார், அப்புறம் லோக்கல் ஹோல்சேல் பண்ணுவார், ஓல்டு பர்ச்சேஸ் பண்ணுவார், அடமானம் பண்ணுவாங்க. கோல்டு பிஸ்னஸ் எடுத்தோம்னா காயின், பிஸ்கட்ஸு, செயின்ஸ் எடுத்தோம்னா 1 பவுன், 2 பவுன், 3 பவுன் செயின்ஸு. இப்போ 1 பவுன், 1.5 பவுன், 2 பவுன் ஷார்ட் செயின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு. 2 பவுன் லாங்கு, 3 பவுன் லாங் செயின்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் ஆக போனவங்களுக்கு, கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்க, கொஞ்சம் வசதியானவங்க, ஒரு நல்ல கம்யூனிட்டி, அவங்க கௌரவமாக இருக்கணுன்றவங்களாம் ஒரு 5 பவுன்ல இருந்து 10 பவுன் வரைக்கும் கொடி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஒரு 5 பவுன் கொடி யாருக்கு விற்க முடியும்? புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு புருஷன் வீட்டுல வாங்கி கொடுக்கறது. வசதியா வீட்டுல பொண்ணா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 3 பவுன்ல ஆரம், 5 பவுன்ல 3 பவுன்ல நெக்லஸ், 5 பவுன்ல ஆறுன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ஒரு ரீட்டைல் ஜுவல்லர் இன்னைக்கு கஸ்டமர் செக்மெண்டேஷன் ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம காம்படிஷன் கத்திட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தாங்க ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுல இருந்து வின் பாலிசி, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம கூட்டுறவு பேங்க்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லோன் கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கு லோன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 1947 சுதந்திரம் கிடைச்சது. அந்த பக்கம் ஒரு 53, இந்த பக்கம் ஒரு 26. ஒரு 75 to 80 வருஷத்துல பேங்க்ஸ் எக்கச்சக்கமான மாற்றங்கள். ஒரு பேங்க் ஏன் சக்சஸாக இருக்கு? ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்தா குறைஞ்சது ஒரு 10 பிரான்ச் இருக்கும். இப்போ ஸ்டேட் பேங்க் மாதிரி இருக்கிற பேங்க்குலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்தா, ஒரு ஊர்னு எடுத்தாலே அவங்களுக்குலாம் 10 பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போ அங்க மேனேஜர்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தடவை மாறுவாரு. மேனேஜர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும், மேனேஜருக்கு ஒரு எஜுகேஷனல் கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னும் ரீட்டைல் ஜுவல்லரி கான்செப்ட்ன்றது இத்தனை நாள் கன்சிஸ்டன்சியா இருந்துச்சு. பட் ஸ்மால் ஜுவல்லரின்றது ஓகே, அதை குதிரை மாதிரி இருக்கிற வரைக்கும் ஓகே. அது ஏனையா இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா எத்தனை ப்ரொக்ளைன் வேணும் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு? மாற்றம் ஒன்றே நிரந்தரம். தொழில்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் வருது. இன்னைக்கு ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓயோ இவங்கெல்லாம் பாருங்க, பிஸ்னஸ்ல எவ்வளோ அருமையாக அவங்க மாடல்ஸாக கொண்டாந்துட்டாங்க. பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், சாஃப்ட்வேர், யூட்டிலைசேஷன் ஆஃப் த டெக்னாலஜி. ஆமாங்க, அப்போ ரீட்டைல் ஜுவல்லரியில சம்பாதிக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்றது முக்கியம் கிடையாது. நன்றி, வணக்கம்.